என்னண்ணே நேற்று ஃபோன் பண்ணியிருந்தீங்க? என்ன விஷயம்? நேற்று ஒருத்த மாட்டினா சார், அதான் ஃபோன் பண்ணேன். என்ன ரேப் கேஸா? போலீஸ் மேலே கை வச்சுட்டான் சார். போலீஸ் மேலேயா? சரி, எங்கே வச்சிருக்கீங்க அவனை? இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தான் சார் வச்சிருக்கேன். சரி சரி, லைட்டை போட்டு போ. சரி, சேர் அங்கே தானே இருக்கு? சார் அங்கதான் சார் இருக்கு. சரி சரி, லைட்டை மட்டும் போட்டு போ. சரி சார். என்ன தம்பி, போலீஸ் மேலே கை வச்சிருக்கா? என்ன விஷயம்? சார், கொடுக்குற கம்ப்ளைண்ட் அவர் அக்செப்ட் பண்ணல சார். எந்த கம்ப்ளைண்ட்டு? நீங்களே பிரித்து பாருங்கள் சார். நான் சொன்னால் சிரிச்சிருவீங்க சார். என்னப்பா நாயக்கண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? ஆனால் படத்து பொம்பளை நாய் சார், அதான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். நாயை படிச்சதே நம்மளை பார்த்துக்குதான். நீ என்ன நாய் பின்னாடி போய் சொல்கிறா? முன்னெல்லாம் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் ஒரு நாய் வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பாதுகாக்கிறதுக்கு. இப்போ பொண்ணுகளுக்கே பாதுகாப்பு இல்லை, பொம்பளை நாய் மட்டும் பாதுகாப்பாக இருக்க போகுது. இப்போல்லாம் சில மிருகங்கள் மிருகங்கள்னு சொன்னால் அந்த மிருக இனத்துக்கே ஆச்சுங்க சார். இப்போல்லாம் சில எச்ச பசங்க ஆட்டையே போடுறானுங்க சார். புரியலையப்பா நீ சொல்கிறது. எங்கே சார், இப்போலாம் டிவிக்காரங்க டிஆர் பேத்துக்கே நேரம் சரியாக இருக்குது. இதெல்லாம் போட்டு காமிக்க போகிறானுங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? எங்கே சார், முன்னாடி செக்ஸுங்கிறது 2 பேரும் நடுவில் பர்சனலாக இருந்துச்சு. இப்போது ப்ராஸ்டியூஷனாக மாறிடுச்சு. அதான் ப்ராஸ்டியூஷனே நம்ம நாட்டில் வந்துச்சு. சரி, இப்போ அதுக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? எவ்வளோ சம்பளம் இருக்குது சார். முன்னாடி ஒரு பொண்ணு பிறந்தா அதை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு கள்ளிப்பழுத்து கொண்டுருவாங்க சார். ஆனால் இப்போ அதை பாதுகாக்கவே அபார்ஷன் பண்ணிடுறாங்க சார். உலகத்திலே பார்க்கக்கூடிய வீடியோஸில் பாடம் சார் ஃபஸ்ட் இருக்குது. இந்தியாவிலே அதிகமாக ஜாக நோக்கெலாம் இருக்காங்க சார். இதே தெரிஞ்சுக்க வேணாமா யார் அதிகமாக பார்க்குறான்னு? சார், செக்ஸுங்கிறது ஆரம்பிக்க தெரியுமா சார்? அந்த ஸ்கூல் தான் சார் ஆரம்பிக்கிட்டே பையனையும் பொண்ணையும் தனித்தனியாக உட்கார இந்த பிரச்சனை மாலாருமே. இந்த பொண்ணு பக்கம் அந்த பையனை உட்கார வச்சு இந்த அம்மா மாதிரி அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்துருந்தா அந்த பொண்ணு தொண்ணு கூட சார் தப்பாக பார்க்க கூட தோணியிருக்காது. நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி வளர்த்துருந்தா இந்த பிரச்சனை மாலை இருக்க மாட்டோம் சார். ஞாபகம் இருக்கா சார்? ஜல்லிக்கட்டு போராட்டம், பசங்க பொண்ணுங்க எல்லாம் பகலாக உட்காந்து ஒன்றா தான் சார் போராடினாங்க. அப்பலாம் தப்பு இருந்துச்சா? இவ்வளோ ஏன்? நான் இப்போ வந்து உள்ள உட்காந்தப்போ என்னப்பா தம்பி ரேப் கேஸ் தானே கேட்டீங்க. இதே பெரிய எடுத்து பையனாக இருந்தால் கேல்குலேஷன் பண்ணி அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. எங்கள் மாதிரி ஆள்லாம் பார்த்தா கை நீட்டி காசு வாங்குவீங்க. இதே அவங்க மாதிரி ஆள்லாம் பார்த்தா கை தூக்கி சல்லிட்டு அடிப்பீங்க. என்னதான் சார் போலீஸ் மேலே இருக்க மரியாதை எங்களுக்கு போயிடுச்சு. என்ன விட்டா நீ பாட்டு பேசினே இருக்க? இந்த வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும், சரியா? அதெல்லாம் உனக்கு புரியாது. என்னது கஷ்டமா? 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை 12 பேர் சேர்ந்து ரேப் பண்ணாங்க சார். ஆனால் உங்கள் ஃபேமிலி கிட்ட நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டீங்க சார். எல்லாத்தையும் நாங்களே பண்ணுறோன்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் இருக்கீங்க? நீ சொன்னால் மட்டும் என்ன பண்ணுவாங்க? 4 பேர் கேட்பான், 4 பேர் ஸ்டேட்டஸ் போடுவான். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவீங்க சார்? 3 சின்ன பசங்க சேர்ந்து ஒரு பாட்டியை ரேப் பண்ணாங்களே, இதுக்கே உங்களுக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? கிளாமர் தான் சார். அது அவங்க ஸ்கூலில் கற்றுக்கணுனாலையோ இல்லை அவங்க அம்மா அப்பா கற்றுக்கணுனாலையோ இல்லை சார். இது அவங்க பார்க்குற ஒரு பொருளோட ஆட்லேயும் இருக்குது, அவங்க பார்க்குற ஒரு படத்துலையும் இருக்குது, அவங்க சொல்கிற ஒரு கருத்துலையும் இருக்குது சார். பெண்களை காட்சி பொருளாக பார்க்குற ஒரு ஆண்மகன் இருக்கிற வரைக்கும் இந்த மோகம் அடங்காது சார். சரிப்பா, இப்போ என்னதான் பண்ண சொல்கிற நீ? நீங்கள் பட்டதா ஊரே பார்க்குது சார். புரியல? பொள்ளாச்சி விஷயம் 4 பசங்க 7 வருஷமாக 200 பொண்ணுக்கு மேலே ரேப் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதில் தில்லா ஒரு பொண்ணு வந்து எல்லா ஆதாரத்தையும் கிட்ட சப்மிட் பண்ணிச்சு சார். நீங்கள் 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தனை மட்டும் வெளியே விட்டீங்க சார். அதே அடுத்த நாள் அவனுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று வெளியே வந்துச்சு சார். அப்படி இருந்தும் நீ அவனை அரெஸ்ட் பண்ணல சார். அந்த எஸ்பி டிஎஸ்பியும் என்ன மயிரப்பட்டிருக்காங்கன்னு தெரியல சார். இதில் மீடியாக்காரங்க நடுவில் வந்துட்டு அவங்க டிஆர்பி ஏற்றுறோன்னு பொள்ளாச்சி பையனுக்கு புது செக்ஸ் வீடியோவா? இதே அவங்க அம்மா தங்கச்சி வீடியோ எடுத்திருந்தா அவன் நியூஸ் பேப்பர் போட்டுருப்பாங்களா சார்? மீட்டும் மாத சங்கம்லாம் ஏன் நடிகை மட்டும் தான் பிரச்சனை தான் வருவாங்களா? சாதா பொண்ணு பிரச்சனை வரமாட்டாங்களா? பீப் சாங் பிரச்சனை கூட தான் வந்துச்சு. மாத சங்கம் வந்து எதிர்த்தாங்கல்ல, ஏன் சாதா பொண்ணு பிரச்சனை வந்து நிற்க மாட்டாங்களா? அவங்க எதுக்காம சைலண்டாக இருந்தால் இந்தியன்றானுங்க, இதே அவங்க எதிர்த்தா ஆன்டி இண்டியன்றானுங்க. எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் சார். இதோ இப்போ ஐபிஎல் வரப்போகுது.
அப்படின்னு விஷயத்தை கொஞ்சம் மறந்துவானுங்க சார். 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போட சொல்கிறாங்க. கழுதே 10,000 ரூபாய்க்கு வர மாட்டேங்குது. நான் மட்டும் ஏன் சார் என் 1000 ரூபாய் கேட்கணும்? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.